3 மாவட்ட விவசாயிகளின் உயிர் நாடியாக விளங்கும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை 70வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. தமிழகத்தில் தஞ்சை டெல்டா பாசனத்துக்கு அடுத்து மிகப்பெரிய பாசன பரப்பு கொண்ட பவானிசாகர் அணை தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமையை பெற்றது. ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுமார் 2,47,000 ஏக்கர் நிலங்கள் இந்த அணை மூலம் பாசனம் பெறுகின்றன. அணைக்கரையின் நீளம் 8.78 கிலோமீட்டராகவும் கீழ்பவானி பிரதான கால்வாயின் நீளம் 200 கிலோமீட்டரும் பிரதான கால்வாயிலிருந்து 800 கிலோமீட்டர் நீளத்துக்கு கிளை வாய்க்காலும் 1900 கிலோமீட்டர் நீளத்துக்கு பகிர்மான வாய்க்காலும் வெட்டப்பட்டுள்ளது. அணையின் மொத்த உயரம் 105 அடியாகும். பவானியாறு மற்றும் மாயாறு சேருமிடத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பவானிசாகர் அணை கட்டும் பணியானது 1948இல் தொடங்கப்பட்டது. தொழில்நுட்ப இயந்திரங்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டன. 7 ஆண்டுகள் நடைபெற்ற பணிகள் முடிந்து 1955 ஆகஸ்ட் 19ஆம் தேதியன்று அப்போதைய சென்னை மாகாண முதல்வர் காமராஜர் அவர்களால் பவானிசாகர் அணை திறந்து வைக்கப்பட்டது. வரலாற்று பெருமை வாய்ந்த பவானிசாகர் அணை 70வது ஆண்டில் கம்பீரமாக அடியெடுத்து வைக்கிறது. இன்று அணையின் நீர்மட்டம் 96.7 அடியாகவும் நீர் இருப்பு 26.2 TMC ஆகவும் இருந்தது. அணையில் 9 ஆற்று மதகுகளும் கீழ்பவானி வாய்க்கால் மதகுகள் 3ம் 9 உபரி நீர் மதகுகள் என 21 மதகுகள் உள்ளன. இதில் பவானி ஆற்று மதகுகளில் வெளியேற்றப்படும் நீரில் 8 மெகாவாட் மின்சாரமும் கீழ்பவானி வாய்க்காலில் 8 மெகாவாட் மின்சாரம் என 16 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. பவானிசாகர் அணை 1955ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட நிலையில் 1957ஆம் ஆண்டு முதல் முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. அதன்பின் 1958 முதல் 1962 வரை தொடர்ச்சியாக 6 முறை நிரம்பியது. பின் 2005, 2006, 2007 ஆகிய ஆண்டுகளில் முழு கொள்ளளவை எட்டியது. இதன்பின் 2018 முதல் 2022 வரை 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அணை நிரம்பியது. இறுதியாக 2022 ஆகஸ்ட் 5ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 102 அடியை தொட்டது. மொத்தத்தில் அணை கட்டப்பட்ட 70 ஆண்டுகளில் 22 முறை அணை நிரம்பியுள்ளது. தமிழகத்தில் வறட்சி நிலவிய காலத்தில் கூட பவானிசாகர் அணையால் தண்ணீர் பிரச்சினை இல்லாத மாவட்டமாக ஈரோடு மாவட்டம் திகழ்கிறது. கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்துக்கு முக்கிய பங்காற்றும் பவானிசாகர் அணை காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி இதே நாளில் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா, ஒளிப்பதிவாளர் சிவகுமார்.